ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிளாக்கிங் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குது, ஏன் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் பலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வச்சுருப்பீங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குது பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஃபெதர், பைல் நம்பர் 2 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 3 this one. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. 3 பைலும் பார்க்கறதா இருந்தாலும் ஓகே தான். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஏன் பலிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்கள் சைடில் தான் இருக்குது. அண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கிளாரிட்டி இல்லை, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. எதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அது அந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு அதுலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்டைம்ஸ் உங்கள் மனசுக்கு தெரியும் அது நடக்காது, பாசிபிள் இல்லை, பட் இருந்தாலும் சும்மா மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சும்மா உங்களோட மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வேற ஒரு விதமாக இருந்துச்சுன்னா பலிக்காது. அண்ட் ஆல்சோ ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு பொறுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. சரி, இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். என்ன ஒரு விஷயம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் அதோட எனர்ஜியே கிடைக்கும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அந்த நெகட்டிவிட்டியோடய நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ பலிக்காது. ஓகே, அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பாஸ்டில் ஒரு சில பீப்புள் அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு நாட் ஹெல்தி, அவங்க உங்களுக்கு ஹெல்தியான பர்சன் கிடையாது. அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு க்ரோத்தை பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்லி பீப்புள் ப்ளீஸிங்காக தான் இருந்திருப்பீங்க. பட் யூனிவர்ஸாக பார்த்து உங்களை அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, விலக்கி வச்சுருக்காங்க, பிகாஸ் உங்களோட நல்லதுக்காக. பட் ஸ்டில் நீங்கள் அந்த பர்சனை தேடி அவங்க திருப்பி உங்கள் வாழ்க்கையில் வரணும், பழையபடி இருக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? சரி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு எனர்ஜி இல்லை, அண்ட் ஒரு பேஷன் இல்லை, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பொறுமை இல்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பதில் வேணும், இன்ஸ்டண்ட்டாக எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எய்தர் ஓவராக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா கிவ் அப் பண்ணிடுறீங்க.
ஸோ இதனால வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. பிகாஸ் நீங்கள் தெளிவாகவே இல்லை, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பலிக்கலை அப்படின்னு சொல்றீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். ஓகே, see and first of all வந்துட்டு pile number 1, நீங்கள் நல்ல ஒரு பேஷன் இருக்கு உங்களுக்கு, நீங்களே வந்து see I've got this magician card which is wonderful. அப்போது உங்ககிட்டே வந்துட்டு அந்த அட்ராக்ஷன் பவர் இருக்கு. see நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா there was a time பீப்புள் இல்லைன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்ககிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட்லாம் போட தேவையில்லை, தானாக நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகியிருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு கிடையாது. பிகாஸ் நீங்கள் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, பிலீஃப் இல்லை, உங்கள் மேலே உங்களுக்கு அந்த செல்ஃப் லவ்வே இல்லை. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு அந்த அட்ராக்டிங் பவர் இருக்குது. பட் வந்துட்டு இப்போ இருக்கிற எனர்ஜி அண்ட் மைண்ட் செட் வந்துட்டு இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸ்டில் ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு கம்பேரிஷன்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு க்ளோ ஆகணும், இல்லைன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வரணும், நல்ல ஒரு சக்ஸஸ் ஆகணும், இந்த ஒரு விஷயத்துக்குமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்காக பண்ணலை, உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலை. ஒரு தேர்ட் பர்சன் கண்டிப்பாக அதில் ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணலைங்கிறப்போ எப்படி வந்து பலிக்கும், ரைட்? ஸோ வந்து ஒரு எனர்ஜி வைஸும் சரி, எதுவுமே வந்து உங்களுக்கு டோட்டலி வந்து அகெயின்ஸ்டாக இருக்கு. அதனால நிறைய பிளாக்கேஜஸ் வருது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்லே. அண்ட் ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை, அண்ட் ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் எதுவுமே வந்துட்டு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறப்போ, இல்லைனா வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பீங்க, பட் ஸ்டில் வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க, ரைட்? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஃபோக்கஸ் இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்து அந்த நேச்சுரலாக அந்த பவர் இருக்குது, அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது உங்ககிட்ட. பட் ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. பட் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல நீங்கள் நினச்சதை டெஃபினட்டாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, யூ ஹாவ் தட் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு இருக்குது பைல் நம்பர் 1க்கு. அண்ட் நெகட்டிவிட்டி இருக்கிறப்போ அந்த அதாவது நீங்கள் எங்கே ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் பீப்புள் இல்லை நெகட்டிவிட்டி இருக்கிற பிளேஸில் வந்துட்டு பண்ண வேண்டாம், அது ஹெல்தி கிடையாது. ஓகே, சரி, பைல் நம்பர் 1 உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனோட ட்ராக்ல வரலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஏன் பிளாக்கேஜஸ் வருது, ஏன் வந்து அது பலிக்க மாட்டேங்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ப்ராப்பர் ஹீலிங் இஸ் வெரி நெசசரி. பிகாஸ் ஒரு செல்ஃப் லவ் இல்லை இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு டைம் பீரியடே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு செல்ஃப் லவ் இல்லை அந்த டைமில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் நான் எதை பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இல்லை. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு
அதாவது ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நல்லா பண்ணுறீங்க, பட் இடையில கிவ் அப் பண்ணிடுறீங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து செய்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் பலிக்கும். பட் ஆனால் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லாமல் நீங்கள் செய்கிறப்பவும் சரி, இடையில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண திடீர்னு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து அது பலிக்காது. ஓகே. அண்ட் உங்களோட எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் செல்ஃப் லவ் அதை விட இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெயினாக இருக்குது, சம்டைம்ஸ் ஒரு க்ரட்ஜஸ் மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஃபர்கியூ பண்ணலை. சரி, நிறைய வந்து ஃபர்கியூ பண்ணணும். அது அந்த பெயின் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிங்கிறது வெளியே போனாதான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ கிளிக் ஆகும், உங்களுக்கு பலிக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களாலே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ரைட். அண்ட் வந்து ஒரு பொறுமை இல்லை அண்ட் கொஞ்சம் பேஷன்ஸ் கொஞ்சம் ரொம்பவே தேவை உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பலிக்குது, பட் ஆனால் நீங்கள் அந்த எக்ஸாக்டான ஆன்சர் தான் எனக்கு வேணும், பட் ஆனால் உங்களுக்கு அது ரிலேட்டடாக பாசிட்டிவாகவே அதை விட பெட்டராகவுமே வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒரு அடமெண்ட்டாக இருக்கீங்களா? அந்த ரிசல்ட்டில் வந்துட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுவுமே ஒரு பிளாக்கேஜஸாக இருக்குது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் உங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறதை விட மற்றவங்களுக்காக பண்ணுறீங்களா? உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் உங்களோட க்ரோத், உங்களோட ஹாப்பினஸை தாண்டி ஒரு தேர்ட் பர்சன் இல்லை ஒரு அனதர் பர்சன்கிறவங்க இருக்காங்க. அண்ட் அவங்களோட அட்டாச்மெண்ட் ஆல்சோ இருக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனில். ஸோ அப்படியே ஒரு ரிசல்ட்டுக்காகவோ இல்லை ஒரு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போவோ ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டு இருந்துச்சுன்னா தென் அதில் ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகும். ஓகே. அண்ட் ஒரு சில பேர் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் போகணும். ஐ மீன் உங்களுக்கு ஆல்தோ நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, ஓகே, பட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒர்க்குமே உங்கள் சைடில் இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுனீங்களோ அதுக்கு ஹார்ட் ஒர்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சி, நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணுறத பண்ணிகிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் போடுங்க, எஃபோர்ட் போடுங்க. மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறப்போ சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அது விட்டுட்டு மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணிட்டேன், ஓகே அது எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒர்க்குமே நீங்கள் பண்ணலை, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தென் அது உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். ரைட். உங்கள் சைடுமே வந்துட்டு எஃபோர்ட் இஸ் மச் நீடட். அண்ட் பிஃபோர் தேட் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் பாருங்கள். பிகாஸ் பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிளம்சியாக இருக்குது. அதாவது ஒரு குவாலிட்டி ஆன ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லை. ப்ராப்பராக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்லேயும் சரி, உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஒரு டைம் ஸ்கெட்யூலுங்கிறது இல்லை. ரொம்ப வந்து கிளம்சியாக இருக்குது. ஸோ இதனாலே வந்து உங்கள் மைண்ட் செட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. இப்போது எதை நான் பண்ணுறது, இப்போ இந்த டைமில் நான் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் டைம் செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண முடியல உங்களால். பிகாஸ் அந்த ஒரு ஸ்கெடியூலை நீங்கள் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் நம்பர் 2, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தேவை, டைம் இம்பார்ட்டன்ஸ் தேவை. And see,
கொஞ்சம் வந்து ஹெவியாக வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க, ஹெவி எஃபோர்ட் வந்து போடுற மாதிரி இருக்கு. இது வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எனர்ஜி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? இது வந்து மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் விஷஸாக இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு என்டையர் ஃபோக்கஸ், என்டையர் எனர்ஜி அதுக்கே இன்வெஸ்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், மற்றவங்க பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் அப்படியே காப்பி அடிச்சு பண்ண வேண்டாம். ஐ டோன்ட் நோ, எனக்கு இந்த மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு வந்துட்டு சம்டைம்ஸ் ஓகே அவங்க அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு அது பழிச்சிருக்கு, ஓகே அதே மாதிரி நம்மளும் பண்ணி பார்ப்போம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மற்றவங்க செய்கிறாங்கங்கிறது நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன ஒரு விஷயம் வேணும், அதை பண்ணுங்க. ஸோ கம்பேரிஷன்ஸ் வந்து கொஞ்சம் தெரியுது, லிட்டில் பிட் அந்த ஒரு தாட் இருக்கு. ஸோ அது வேண்டாம், அது வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடும், ரைட்? சரி, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அதில் நிறைய பிளாக்கேஜஸ் இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஓவராலாக என்ன ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண பழிக்கல, அது மட்டும்தான் பார்க்குறீங்க தவிர இந்த இடையில இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பிளாக்கேஜஸாக இருக்குங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஸோ அண்ட் தென் இது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பழிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஏன் வந்து பைல் நம்பர் 3க்கு மேனிஃபெஸ்டேஷன், வாட் பிளாக்கேஜஸ்? Pile number 3. See, I've got Magician card, which is wonderful. நீங்கள் வந்து நேச்சுரலி பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் தான், ஓகேங்களா? ஆனால் வந்து அது இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரியலையா, இல்லை நீங்கள் உணரலையா? நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் கரெக்டாக பண்ணுறீங்க ஒரு சில டைமில், பட் ஆனால் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இல்லை அதோட எனர்ஜி எஃபெக்ட் ஆகலாம். சம்வேர் வந்து நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, பட் ஆனால் ரியல் லைஃப்பில் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறீங்க. இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு விஷயம், ஒரு பீப்புளை விட்டு நான் மூவ் ஆன் ஆகணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் வந்துட்டு அந்த பர்சன் வந்தாங்கன்னா அவங்களோடய அட்டாச் ஆகுறீங்க. சம்வேர் வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஒன்று, ஆனால் நீங்கள் ரியல் லைஃப்பில் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறது இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட். இது எப்படின்னா வந்து நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷனோட வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ப்ராப்பராக கண்டினியூட்டி இல்லை, அண்டு கிவ் அப், நிறைய கிவ் அப் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பீப்புள் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பைல் நம்பர் 3, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே உங்களை லவ் பண்ணணும், எங்கே போனாலும் அந்த லவ் ரிசீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே அந்த லவ் ரிசீவ் பண்ணலைன்னா உடனே நெகட்டிவ் சென்சிட்டிவ் ஆயிடுறீங்க. அண்ட் அந்த எனர்ஜிலே இருக்கிறீங்க, அந்த எனர்ஜிலே வந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது, பிளாக்கேஜஸ் வரும். பிகாஸ் நெகட்டிவ் எனர்ஜியில் இருந்துட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு தோணும், உங்கள் இன்ட்யூஷன் சொல்லும், ஓகே லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லிட்டு. அதை விட்டுட்டு அட் அ டைம்லேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து டுகெதராக மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய பிளாக்கேஜஸ் வந்துடும். ஸோ என்ன ஒரு விஷயம் வந்து வேணும், எதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு,
ரைட். அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த ஒரு ப்ராசஸில் வந்துட்டு உங்களோட கட் ஃபீலிங் அண்ட் உங்களோட இன்ட்யூஷன் வந்துட்டு ரொம்ப நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன்னா இன்ட்யூஷன் தான் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல வந்துட்டு உங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்கான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்கள் உங்களோட வந்துட்டு அட்டாச் ஆகணும். மோர் தேன் வந்து அந்த மற்ற குரூப்போட ஃபிட் ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட வந்து அட்டாச்மெண்ட் ஆகிறப்போ நல்ல ஒரு ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு சில ஃபேண்டசிஸ் எல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பைல் நம்பர் 3, ஒரு சில ஃபேண்டசிலாம் பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து உங்ககிட்ட இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கே ஓன் ப்ரையாரிட்டிஸ் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும். பட் ஒரு சில ஃபேண்டசிஸ்லாம் பண்ணுறீங்க. சரி, கொஞ்சம் வந்து பொறுமை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அண்ட் இன்ஸ்டண்ட்டான பதில் வரலன்னு கிவ் அப் மட்டும் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து அது வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு யூனிவர்ஸ் மேலே ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட் பார்க்கலன்னா உடனே யூனிவர்ஸை ப்ளேம் பண்ணிடுறீங்களா? நோ, அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா, யூனிவர்ஸை நம்புறீங்களா, அது மாதிரி நிறைய ஒரு சேலஞ்சஸ்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். ஸோ பொறுமையாக அதை வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அதை ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு அனதர் பர்சன் ரிலேட்டடாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஓகே. பட் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு மச் நீடட் இங்கே. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பைல் நம்பர் 3 தேர்ட் பர்சன் எனர்ஜி டிஸ்டர்ப் ஆகுது. மேபி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் பிளேஸ் இல்லை இந்த ஒரு பிளேஸ்ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்த பாசிட்டிவாக வைங்க. ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில பீப்புள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கிளம்ஸியாக ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் அமைதியே இல்லாத இடத்துல உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா? நோ. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல டிஸ்டர்பன்ஸ் வரும். சரி, பைல் நம்பர் 3 மேனிஃபெஸ்ட் வந்து பண்றதோட இருக்காம ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் சைட் பை சைட் நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாகவே வந்து உங்கள் ஃபோக்கஸ் மைண்ட் இருக்கணும். நீங்கள் வந்து டைரக்டான ஆன்சர் கேட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு சில ஆன்சர்ஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் போயிட்டு இருக்கீங்கிறதுக்கான ஒரு சைன் இடையிலே கிடைக்கும். ஆனால் அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கண்டினியூவாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரியும். ஒரு 2 days நான் பண்ணேன், ஒரு 3 days நான் பண்ணேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான் நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொன்னீங்கன்னா நோ. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பழிச்சிரும். ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்த லேட்டாக ஆனாலுமே நீங்கள் என்ன கேட்டீங்களோ எக்ஸாக்டாக அதே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து யூ ஹவ் காட் மெஜிஷியன் கார்டு. அப்போது வெரி மச் பவர்ஃபுல். நீங்கள் பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர். நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் இருக்கிற பொருள் இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு அழகாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்கில் இருக்குது, அப்சல்யூட்லி இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்போது அது எப்படி எனக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் பேசிக். ஓகேவா? ஸோ பைல் நம்பர் 3 தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ என்னோட 3 வீடியோவுமே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு மெசேஜஸ் கொடுத்துருக்கு. அண்ட் எனக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ இது மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஓல்டு வீடியோஸ் நிறையா இருக்கும், அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ நீங்கள் எப்போ பார்த்தீங்கனாலுமே வந்து அது உங்களுக்கு வந்து செட் ஆகும். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் தேன் தேட் பர்சனல் ரீடிங் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.